ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருவுற்ற பின்னாடி என்னென்ன அறிகுறிகள் தோன்றும், இயர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கர்ப்பமாக இருப்பதை சொல்லும் ஆரம்ப அறிகுறிகள். இதை நிதானமாக கேளுங்க. நீங்கள் கன்சீவ் ஆகிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்கள் பீரியட்ஸ் மிஸ்டு ஆகிற வரைக்கும் நீங்கள் காத்திருக்க தேவையில்லை. அதுக்கு முன்னாடியே கர்ப்பகால அறிகுறிகள் தோன்ற ஆரம்பிக்கும். சிலருக்கு சோர்வு, குமட்டல், வாந்தியெல்லாம் வரும். அதை வச்சு நம்ம கர்ப்பமாக இருக்கோம் அப்படின்றத சொல்லிட முடியாது. அதே நேரம் கர்ப்பத்தை ஆரம்ப காலத்திலே முன்கூட்டியே கண்டறிய ஒரு சில அறிகுறிகள் உங்கள் உடலே உணர்த்தும். அத்தகைய அறிகுறியை நீங்கள் கூர்ந்து கவனித்தாலே உங்கள் உடல் கர்ப்பம் என்பதை உறுதி செய்ய முடியும். கர்ப்பமாகிறது உங்கள் மாதவிடாய் சுழற்சி இடையிலே நடந்துடும். அடுத்த மாதவிடாய் சுழற்சியை எதிர்கொள்வதற்கு முன்னாடியே கரு உள்ளே வைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு சில நாள்லேயே உங்கள் கருத்தரிப்பு அறிகுறிகள் உங்களுக்கு தென்படும். சில கருவுற்ற அறிகுறிகள்லாம் உங்கள் தேதிக்கு முன்னாடியே தொடங்கிடும். உங்கள் கர்ப்ப அறிகுறிகளில் ஆரம்ப தெளிவான அறிகுறி ஒன்று தான் மாதவிடாய் பிடிப்புகள். கன்சீவாக இருக்கும்போது உங்களுக்கு லேசான தசைப்பிடிப்புகள்லாம் இருக்கும். இந்த தசைப்பிடிப்புகள் உங்களோட பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. இந்த தசைப்பிடிப்பு மோஸ்ட்லி உங்கள் அடி வயிற்றுல இல்லை கீழ் முதுகில் இருக்கலாம். அடுத்து உடல் வெப்பநிலை. இந்த உடல் வெப்பநிலை என்பது மற்ற அறிகுறியை காட்டிலும் ரொம்ப துல்லியமாக கணக்கிடலாம். உங்களோட ஓவலேஷனுக்கு முன்னாடியே உடல் வெப்பநிலை அதிகரித்து உங்களோட பீரியட்ஸ் வர்றதுக்கு பின்னாடி தான் இயல்பு நிலைக்கு மாறும். ஆனால் கர்ப்ப காலத்தில் உங்கள் உடல் வெப்பநிலை முழுவதுமே உயர்ந்த நிலையில் இருக்கும். இது கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய ப்ரொஜெஸ்ட்ரான் காரணமாக ஏற்படுது. உங்களுக்கு ஓவலேஷன் நடந்த பின்னும் 20 நாட்களாக தொடர்ந்து வெப்பநிலையில் அதிகரித்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அது கன்சீவ் ஆகிறதுக்கான ஒரு அறிகுறி. 3வது அறிகுறி, உங்களோட மார்பகங்கள் மென்மையாகும். அதாவது உங்கள் பிரெஸ்ட் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு அது கனமாக இருக்கும். உங்களோட பீரியட்ஸுக்கு முன்னாடியே உங்களோட முளைக்காம்புகள் ரொம்ப டார்க்னஸாக இருந்துச்சுன்னா அது கர்ப்பத்தோட அறிகுறிகள். நீங்கள் கன்சீவ் ஆன பின்னாடி உங்கள் ஈஸ்ட்ரோஜன் அளவு அதிகரிக்கிறதுனால இந்த பெண்களுக்கு இந்த வலியும் ஏற்படும். முளைக்காம்பில் ஒரு வித அரிப்பு, ஒரு வித கூச்சம்லாம் இருக்கும். இந்த டைமில் இது பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே வரலாம், இல்லைன்னா பீரியட்ஸ் வராத நிலையில் ரொம்ப நாள் ஆகியும் வராமல் இருக்க அப்படின்ற நிலையிலும் இந்த மணிக்கு சிம்டம்ஸ் இருக்கும். 4th ஒன் ஹார்மோன் மாற்றத்தின் காரணமாக ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. டயர்ட்னஸோட உங்களுக்கு தூக்கமும் அதிகமாக வரும். இது கர்ப்பத்தோட ஆரம்ப அறிகுறியாக இருக்குது. சின்ன வேலை பார்த்தாலும் உங்களுக்கு டயர்ட்னஸாக இருக்கும். இது ப்ரொஜெஸ்ட்ரான் அளவு அதிகரிக்கிறதுனால ஏற்படுது. இது ஃபஸ்ட்டு 3 மாதம் வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு விட்டமின்கள், இரும்புச்சத்து, அது மாதிரி திரவங்கள் நிறைந்த ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றதுனால உங்களுக்கு சோர்வு, டயர்ட்னஸ் எல்லாம் கம்மி பண்ணலாம். 5வது குமட்டல், வாந்தி. குமட்டல், வாந்தி என்பது பொதுவான அறிகுறி. இது மார்னிங் சிக்னஸ்ன்னு சொல்கிறாங்க. இது கர்ப்பமாக இருப்பதை குறிக்குது. உங்களோட பீரியட்ஸ் 4லேருந்து 6 வாரத்துக்கு மேலே போயிட்டிங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் அளவும் அதிகரிக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் வாந்தி எடுக்க வேண்டிய அவசியமாக இருக்கும். இது நாள் முழுவதும் ஏற்படலாம். மாதவிடாய்க்கு முன்பே கர்ப்பகத்தின் ஆரம்ப கால அறிகுறியாக கூட இருக்கும். 6வது அறிகுறி உணவின் மீது ரொம்ப ஆசையாக இருக்கும், இல்லைன்னா வெறுப்பாக இருக்கும். கர்ப்பகால ஹார்மோன் மாற்றத்தின் காரணமாக ஒவ்வொரு உணவையும் நீங்கள் வெறுக்க ஆரம்பிப்பீங்க, இல்லைன்னா ஒவ்வொரு உணவையும் ரொம்ப ரசித்து சாப்பிட ஆரம்பிப்பீங்க. சில உணவோட வாசனையை கூட பிடிக்காமல் போயிடும். உங்களோட குழந்தை பிறக்கிற வரைக்குமே இந்த சிம்டம்ஸ் இருக்கலாம். சில பெண்கள் உங்கள் பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே பசின்ற உணர்வே இல்லாமல் போயிடுது. 6வது உடலில் வீக்கம் ஏற்படுது, வயிறு இழுக்குது. இதெல்லாம் ப்ரொஜெஸ்ட்ரான் அளவு அதிகரிக்கிறதுனால ஏற்படுது. ஹார்மோன்களின் அதிகரித்த அளவு உங்கள் செரிமானத்தை தடுக்குது. குடலில் வாயு கூட ஏற்படுத்துது. அதனால் வயிற்று, இடுப்பு, அதை சுற்றி இருக்க ஆடைகள்லாம் உங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். கர்ப்பத்தின் மற்றொரு அறிகுறி அடிக்கடி யூரின் போகிறது. இது கர்ப்ப காலத்தில் மட்டுமே அதிகரிக்கும். வளரக்கூடிய உங்கள் கர்ப்பப்பை சிறுநீர் பை மீது அழுத்தத்தை ஏற்படுத்துறதுனால உங்களுக்கு அடிக்கடி சிறுநீர் ஏற்படும். இந்த டைமில் சிறுநீரகங்கள் அதிகமாக ரத்தத்தை வடிகட்டி அதிக வேலை செய்யுது. இதனால் அடிக்கடி யூரின் போகக்கூடிய எண்ணம் ஏற்படுது. அடுத்து ஹார்மோன் மாற்றத்தின் காரணமாக நீங்கள் உற்சாகமோ அல்லது உற்சாகம் குறைஞ்சோ கூட இருக்கலாம். இது மாதவிடாய் இழக்கிறதுக்கு முன்னாடியே மற்றொரு அறிகுறியாக இருக்குது. உங்கள் மனநிலையில் மாற்றங்கள், கோபம், திடீர்னு உணர்ச்சி ஏற்படுது. இதெல்லாம் இயர்லி ப்ரெக்னன்சி கூட சிம்டம்ஸ் ஆகும். மயக்கம் ஏற்படலாம், தலைச்சுற்றல், லேசான தலைவலி உணர்வு கூட கர்ப்பத்தின் ஆரம்பகால அறிகுறியாக இருக்கும். இது பலருக்கும் உண்டாகுது.
உங்களோட ரத்த நாளங்களில் விரிவடைகிறனால உங்கள் ரத்த அழுத்தம் வந்து ஏற்படுது. இதனால் தலை சுற்றல் ஏற்படுது. இது ஃபஸ்ட்டு 3 மாதம் வரைக்குமே நீடிக்கும். தலை சுற்றலோடு சேர்த்து உங்களுக்கு ப்ளீடிங் மணிக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டாக்டர் பார்க்கணும். அடுத்து வந்து மலச்சிக்கல். ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் காரணமாக குடலில் மலச்சிக்கல் ஏற்படலாம். இது கன்சீவ் ஆகிறதுக்கு ஆரம்ப அறிகுறியாக இருக்குது. செரிமான அமைப்பு வழியாக வேகமாக செல்லக்கூடிய உணவு வந்து வேகம் வந்து குறையுது. இதனால் உங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படுது. அடுத்து வந்து தலைவலி. இது மாதவிடாய் வர்றதுக்கு முன்னாடியான ஒரு அறிகுறி. கருத்தரித்தவுடன் உங்கள் ஈஸ்ட்ரோஜன் அது மணிக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து குழந்தைய கர்ப்பப்பைக்கு தயாராக அதிக வேலை செய்யுது. இதனால் உங்கள் ரத்த சர்க்கரையின் அளவு குறைஞ்சு உங்களுக்கு தலைவலி கூட ஏற்படும். கர்ப்ப காலத்தில் ஹார்மோன் மாற்றத்தின் காரணமாக உங்கள் நாக்கில் வந்து சுவை உணர்வு மாறலாம். இதை வந்து டிக்யூசியான்னு சொல்கிறாங்க. உலோகச் சுவை கொண்ட ஒரு பொருள் வந்து வாயில் இருக்க மணிக்கே இருக்கும். இது கர்ப்பத்தை உறுதி செய்யக்கூடிய மற்றொரு அறிகுறிகள். இதுவும் முதல் 3 மாதங்கள் வரைக்கும் இருந்து மறைஞ்சிரும். அதிகப்படியான தாகம் ஏற்படலாம். ரத்தத்தின் அளவு அதிகரிக்கிறதுனால மாதவிடாய்க்கு முன்பு அதிக தாகத்தை உணரலாம். உங்களோட கர்ப்பப்பை வாயில் வெள்ளைப்படுத்தல் அதிகரித்து கர்ப்பத்தை வந்து முன்கூட்டியே கண்டறியலாம். ஏன்னா கருச்சரிச்ச பின்னாடி உங்கள் கர்ப்பப்பை வாய் ஏற்படக்கூடிய அந்த வெள்ளைப்படுதல் வந்து ரொம்ப தடிமனாகவும் ஒரு மாதிரி க்ரீமியாகவும் இருக்கும். உங்களோட பிறப்புறுப்பை சுற்றி ஒரு வித அரிப்பு புண் கூட ஏற்படலாம். மூச்சு திணறல் அடுத்த கர்ப்பத்தின் ஆரம்பகால அறிகுறி. 2 உயிருக்குமே சுவாசிக்கிறதுக்கு உடலுக்கு அதிக ஆக்சிஜன் தேவைப்படுது. இது ஃபஸ்ட்டு 3 மந்த்துக்கு கூட தொடரலாம். இதே மாதிரி மூச்சு திணறல். முகத்தில் பருக்கள் கரும்புள்ளிகள்லாம் ஏற்படலாம். இது மாதவிடாய்க்கு முன்னாடி காலகட்டத்தில் ஒரு பருவு வந்துட்டு போயிடும். ஆனால் இது தொடர்ந்து இருந்துச்சுன்னா இல்லை அதிகமாக பருக்கள் இருந்தாலுமே கர்ப்பத்தின் அறிகுறியாக இருக்கும். உங்களோட பீரியட்ஸ் வந்து தவறுவதற்கு முன்னாடி இந்த அறிகுறியெல்லாம் இருக்கான்னு கூர்ந்து கவனிங்க. நீங்கள் கன்ஃபார்மாக கன்சீவாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஹே ஃப்ரெண்ட்ஸ்.